டேர்ம் 1 இயல் 1 தமிழ் கும்மி கவிதை பிழை பார்க்க போகிறோம். தமிழ் கும்மி அந்த பாடல் பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நுழைமுன் பார்த்துடலாம். கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடும் மகிழ்ச்சியாக ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த கும்மி ஆட்டம். ஆட்டம்னாலே ஒரு மகிழ்ச்சியானத ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு விஷயம். கும்மியில் தமிழை போற்றி பாடுவது ஆடுவது எல்லாம் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. நம்ம தமிழ் பெருமையை வாயார பேசுறது காதார கேட்குறது இசையோடு எப்படி பண்ணுறாங்க நம்ம தமிழ் மொழியை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலமிட்டு திசையிலும் செந்தமிழின் புகழெட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அதாவது 8 திசைகளிலும் நம்மளுடைய தமிழ் மொழி பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோதையர்கள் இளம் பெண்களை சொல்கிறாங்க. 8 திசைகளிலும் நம்மளோட தமிழ் மொழி நம்மளோட தமிழ் மொழியோட புகழ் எட்டணும். அதை அந்த அளவுக்கு கும்மி கொட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு உற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி பல நூறுனா பல நூறு ஆண்டுகள் பழமையான மொழி. அறிவு ஊற்று இருக்கக்கூடிய நூல் பல இருக்குது நம்ம தமிழ் மொழியில். அறிவெனும் ஊற்று நூல்கள், அந்த அறிவென்னும் ஊற்றாக கொட்டிகிட்டே இருக்குல்ல அந்த ஊற்று, அந்த மாதிரி நூல்கள் நிறைய இருக்குது. நூல்கள் பல இருக்குது தமிழ் மொழி. அதுக்கப்புறம் ஆழிப்பெருக்கிற்கும் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும்னா, ஆழிப்பெருக்குன்னா கடல் சீற்றம். அந்த கடலோட சீற்றம், அந்த காலம் மாறுதல் எது வேணால் மாறலாம். அந்த தமிழ் மொழி என்றைக்குமே அழியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பொய் அகற்றும் உள்ள புட்டருக்கும் அன்பு புண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும். பொய்யகற்றும் உள்ள புட்டருக்கும் அன்பு புண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அதாவது உயிர் பெய் புகட்டும் அறமைன்மை கிட்டும் இந்த மெதினே வழி காட்டியிருக்கும். பொய் அகற்றும், அந்த பொய்களை அகற்றக்கூடிய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. பூட்டறுக்கும்னா உள்ளத்தின் அறியாமையை அகற்றக்கூடிய மொழி நம்மளோட மொழி. உள்ளத்தின் அறியாமை என்னன்னா அறியாமையாக இருக்கிறதோடு அறிந்து கொள்வது தான் அறியாமையே. உள்ளத்தின் அறியாமையையும் அகற்றும்னு சொல்கிறாங்க. அன்பு பூண்டவர்னா அன்பாக இருக்கிறவங்களுக்கு நல்ல இனிமையான பாடல்களை கொடுத்துருக்கிற தமிழ் மொழி. உயிர் மெய் புகட்டும்னா உயிர் போன்ற அந்த உண்மையை நம்மளுக்கு சொல்லும் மொழி. உயிர் போன்ற அந்த உண்மையை நம்மளுக்கு கூறும் மொழி. அறமேன்மை கிட்டும்னா அறத்தை காட்டக்கூடிய மொழி. மேதினினா உலகத்தில் நம்ம உலகில் சிறந்த வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கும் மொழி. பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. சொல்லும் பொருளும் ஆழி பெருக்குனா கடல் சீற்றம், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள் ஒன்ஸ் பார்த்துடலாம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். 8 திசைகளிலும் பரவுற அளவுக்கு கும்மி அடிக்கணும். பல 100 ஆண்டுகளை கொண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய பலவற்றை கொண்ட பல 100 ஆண்டுகளை கண்டது. பல 100 ஆண்டுகளும் இன்னும் போயிட்டு தான் இருக்குது தமிழ் மொழி பெருமை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது இப்பயும் போயிட்டு தான் இருக்குது. அறிவு ஊற்று பெருக்கெடுத்து வந்த நூல்கள் நம்மளது தமிழ் நூல்கள். கடல் சீற்றம் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி நம்ம மொழி தான் தமிழ் மொழி. நம்ம தமிழ் பொய்யை அகற்றக்கூடிய மொழி, மனதின் அறியாமை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் இந்த மொழி. அன்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த இனிமையான பாடல்கள் எவ்வளோ இனிமைகளை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இன்பம் தரும் மொழி அந்த பாடல்கள் வழியாக உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. அந்த நம்ம உயிர் அளவுக்கு உண்மையாக இருக்கணும்.
அந்த உயிருக்கு இணையாக உண்மையை சொல்லியிருக்காங்க. அந்த உண்மைக்கு ஒரு உண்மையை ஊட்டக்கூடிய ஒரு மொழியாக தான் இருக்குது. உண்மையை தான் ஊட்டுது அந்த மொழி, தமிழ் மொழி. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உயர்ந்த அறத்தை கொடுக்கக்கூடிய மொழி, உலகில் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டக்கூடிய மொழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நூல்வழி பார்த்துடலாம். பிரிஞ்சித்திரனானி இயற்பெயர் துரை மாணிக்கம். இவர் பாவலரேறு சிறப்பு பெயர். இவர் பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்குது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம் இந்த நூல்களை இயற்றியிருக்காரு. கனிச்சாறு, சாறு, கொய்யா கனி, குத்து குத்தா கனி, 100 கனி. ஸோ ஷார்ட்கட் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம் இவர் இயற்றிய நூல்கள். தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இவரோட இதழ்கள். தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இது இவருடைய இதழ்கள் நடத்திருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்நூலில் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 8 தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு. அதில் ஒரு தொகுதி தான் இது. தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டிருக்கு நம்மளோட கும்மியடி பாட்டு. வாணிதாசன் என்ன பாடியிருக்காருன்னா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி உன் தோன்றி உயிர் தோன்றி உணவு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் இந்த மிழி நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. வாணிதாசன். வாணின்னு கூப்பிடும்போது நம்ம தோன்றக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. தோன்றல். இந்த பிளாங்க்ஸ் தாய்மொழியில் படித்தால் மேன்மை தான் நம்மளுக்கு அடையாளமாக இருக்கும். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம் சுருங்கிட்டது. செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசை. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.